गुड मॉर्निंग माय डियर फ्रेंड्स. नेटवर्क मार्केटिंग जाம்பவான் சவுத் ஏஷியாலேயே ஹையஸ்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்கிறவர் வெஸ்டீஜ் அம்பாசிடர் நம்ம எல்லாருடைய அப்லைன் டாப் அப்லைன் சித்தார்த் சிங் சார் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல பேசின ஸ்பீச் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழாக்கம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல ஏற்கனவே 10 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலயும் ஆழ்ந்த கருத்து இருக்கு, அதை போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு 500 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பா நீங்க 500 லைக்ஸ் சீக்கிரமா கொண்டு வருவீங்க அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை போய் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே சேர்ந்துரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். ஆனா நான் வெஸ்டீஜ்ல முதல்ல ஜாயின் பண்ணும்பொழுது எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நான் செலக்ட் பண்ணேன். அதுக்கான பில் 705 ரூபாய் அப்படின்னு வந்தது. என் பாக்கெட்ல நான் தேடி பார்க்கும்பொழுது 700 ரூபாய் தான் இருந்துச்சு. 5 ரூபாய் இன்னி வரைக்கும் நான் பேலன்ஸ் தான் வச்சிருக்கேன், ஒன்னும் தரவே இல்லை. அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் தங்கியிருந்த வீட்டோட பேங்க் இஎம்ஐ 2-3 மாசமா நான் கட்டல. வீட்டு முன்னாடி பேங்க்காரங்க நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ என்கிட்ட இருந்தது பழைய லான்சர் கார், அது ஓடுறது கம்மி, நிக்கிறது தான் அதிகமா இருந்துச்சு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் நான் வெஸ்டீஜ் இணைந்தேன். எல்லாருமே நல்ல நாள் வரட்டும், நான் இன்னொரு நாள் சேர்ந்துக்கிறேன், ஒரு மாசம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. ஆனா என்னுடைய காலகட்டம் வெஸ்டீஜ்ல நான் சேரும் பொழுது இப்படிதான் இருந்தது. வெஸ்டீஜ் எனக்கு என்ன கொடுத்தது? நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வெஸ்டீஜ் நமக்கு என்ன தருது தெரியுமா? வெஸ்டீஜ் நமக்கு ஒரு வாய்ப்பு தருது. நம் வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை தருது. வெஸ்டீஜ் நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி வாழ்ற வாழ்க்கையை தருது. நீங்க என்னவாக விரும்புறீங்களோ அப்படியே ஆவதற்கு வாய்ப்பு தருது. ஆனா இந்த 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்காங்க. அதுல ஏன் சிலர் மட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள நானே அடிக்கடி கேட்டுப்பேன். சிலர் சக்சஸ் ஆகுறாங்க, சிலர் சக்சஸ் ஆகுறது இல்ல. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா சிலருக்கு மட்டும்தான் அவங்க கோல்ல கிளாரிட்டி இருக்கு. நமக்கு கோல் அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். எதுக்காக நம்ம வெஸ்டீஜ்ல இணைந்தோம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் தெளிவுபடுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க வெஸ்டீஜ்ல புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், நீ ஏன் ஜாயின் பண்ண, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா உடனே அங்கிருந்து பதில் வரும், எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, அதனாலதான் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு பணம் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேளுங்களேன். நிறைய அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு நிறைய அப்படின்னா சரியா பதில் இருக்காது, அவனால சொல்ல முடியாது. ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 20,000 ரூபாய் அப்படின்றது ரொம்ப அதிகம். அதுவே கோடிகள்ல சம்பாதிக்கிறவனுக்கு 5-10 லட்சம் கிடைச்சாலும் ரொம்ப கம்மி தான். நீங்க உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த கிளியாரிட்டி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அடுத்து ரொம்ப முக்கியமான தேவை, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்சஷன். அந்த விஷயத்துக்கு வெறித்தனம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய கோல் நீங்க கிளியரா பிக்ஸ் பண்ண பிறகு அதை அடைய எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற வெறி உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா உங்க வெற்றியை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த சக்தியும் கிட்ட இறங்கவே முடியாது. என்கிட்ட என்ன ஸ்பெஷல்? என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க மோட்டிவேட் பண்ணுங்கன்னு. நான் மோட்டிவேட் பண்ணலாம் விரும்பல. எப்பவுமே நான் கிளாரிட்டியை கொடுக்கணும் தான் விரும்புறேன். என்கிட்ட இருந்தது இந்த 2 குவாலிட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. எனக்கு நல்ல வாய்ப்புக்கான தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. வெஸ்டீஜ் ஆரம்பித்து 10 வருடம் கழிச்சுதான் என்கிட்ட அந்த வாய்ப்பு வந்தது. 10 வருடமா அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். கௌதம்பாலி சார் வெஸ்டீஜ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. என்கிட்ட கிளாரிட்டி இருந்தது. 2வது, நான் ரொம்பவே ஒரு வேலையில ரொம்ப வெறித்தனமா இருப்பேன். எவ்வளவு வெறினா என்ன ஆனாலும் டாப் லெவலுக்கு நான் போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற முடிவு நான் சேர்ந்த அன்னைக்கு எடுத்துட்டேன். நான் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணும்போது பெரிய கேள்விக்குறியா இருந்தேன். என் வாழ்க்கையின் மேல நிறைய கேள்விக்குறிகள் பலருக்கு இருந்துச்சு. என்னுடைய தகுதி மேல, என்னுடைய மற்ற விஷயங்கள் மேலன்னு சொல்லிக்கிட்டே போலாம்.
ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வெஸ்டீஜ். அதே வாய்ப்பை தான் வெஸ்டீஜ் உங்க எல்லாருக்குமே இப்ப கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் என்பதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா, அதை அடைய வெறித்தனமா இருந்தீங்கன்னா, என்னுடைய செக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கு மேல பல கோடிகளை உங்களால சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சீக்கிரம் அது நடந்தே தீரும். என் வாழ்க்கையில எனக்கு 2 மிக முக்கியமான பேஷன் இருக்கு. என்னுடைய பர்சனல் பேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 நாள் ட்ரைனிங் கோர்ஸ் அட்டன் பண்றதுக்காக லண்டன் போயிருந்தேன். இப்போ இந்த 1 கோடி பிளஸ் செக் வாங்கின பிறகு மறுபடியும் போய் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு தோணுது. எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சக்சஸ் அடைய முடியும். உங்கள எத்தனை பேருக்கு ஜிம்ரான் தெரியும்? ஜிம்ரான் தான் ட்ரைனிங் உலகத்துல நம்பர் 1 ட்ரைனர். ஜிம்ரானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆண்டனி ராபின்ஸ் இன்னைக்கு நம்பர் 1 ட்ரைனரா இருக்காரு. நான் லண்டன்ல ஆண்டனி ராபின்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட கை குலுக்கும் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் என்கிட்ட உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே கொஞ்சம் கூட தயங்காம ஜிம் ரானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க நம்பர் 1 ஆன மாதிரி உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் ஒரு நாள் நம்பர் 1 ட்ரைனர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாலி சார் சொல்ற மாதிரி நீங்க வாழ்க்கையில வேற ஏதாவது மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வேற யாரையும் போய் நீங்க மாத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல அந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான் எல்லாமே மாறும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவா இருங்க. அதை அடையறதுக்கு வெறித்தனமா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்க வாழ்க்கையில கிடைச்சே தீரும். அது வெஸ்டீஜ் உங்களுக்கு வழங்கும் அப்படின்றதுல எந்த வகை சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.